சீலிங்கில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதை வந்து இந்த ஒயரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்போ இந்த மேலே பார்ட்டு ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம கீழே உள்ள பார்ட்டை இப்படி ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் இந்த பாயிண்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது, பட் அதுக்கு ரைட் பிலோ இருக்கிற பாயிண்ட் என்ன ஆகும்னா இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகி போயிடுது. ஸோ இந்த ஆங்கிளை தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் தீட்டானுவோம். ஸோ இந்த இடம் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, கீழே ஒரு எண்டை மட்டும் இப்படி மூவ் ஆகிருக்கு. இந்த ஆங்கிளில் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஷியரிங் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கும் அதாவது லாங் இதுக்கும் இந்த ஆங்கிள் தான் இந்த சைடும், இந்த ட்விஸ்ட்டுக்கும் இந்த சைடு வந்து காமனாக இருக்குது. இது வந்து மொத்த லெங்த் ஆஃப் த ஒயர், இது ரேடியஸ் ஆஃப் த ஒயர். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுட்டோன்னா தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆறு. அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஷியரிங் ஆங்கிள் ஃபை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை எல். இது ரெண்டு இது பண்ணோன்னா ஆர் தீட்டா இஸ் எக்ஸ் தான், எல் ஃபையும் எக்ஸ் தான். அப்போ ஃபை வேணும் அப்படின்னு சொன்னால் ஆர் தீட்டா பை என்ன அப்படின்னு சொன்னால் எல். இதில் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 மீட்டர் லாங் ஒயரு, 1 சென்டிமீட்டர் ரேடியஸ். அப்போது ரேடியஸ் 1 சென்டிமீட்டர்னா 1 × 10⁻² இன்ட்டு ஆங்கிள் வந்து 0.8 டிகிரிஸில் கொடுத்தாலும் இதை ரேடியனுக்கு மாற்றணும். அண்ட் எல் இஸ் ஈக்குவல் டு 2 meters. கேன்சல் பண்ணால் நமக்கு 0.4 × 10⁻², 0.04 is the shearing strain developed in the wire.